Hello all, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் Chandy-Mishra hash algorithm. இந்த Chandy-Mishra hash algorithm is for two models. ஒன்று வந்து AND model, இன்னொன்று வந்து OR model. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து AND model. ஓகே, இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மெயின் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஃபார் டெட்லாக் டிடெக்ஷன். ஸோ இந்த அல்காரிதம் we are using for deadlock detection. AND model அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸர் ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க ஃபார் அ செட் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஒரு செட் ஆஃப் ரிசோர்ஸஸ்க்கு நீங்கள் ஒரு ப்ராசஸை ரெக்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்போ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஓகே ஆகும் அப்படின்னா எப்போ அந்த ப்ராசஸ் உங்களுக்கு வந்து சாங்ஷன் ஆகும், லைக் அந்த ப்ராசஸ் அக்செப்ட் ஆகும் அப்படின்னா அதுக்குரிய ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிராண்ட் பண்ணியிருந்தா அந்த ப்ராசஸ் அக்செப்ட் ஆகும். ஸோ இதுதான் உங்களுடைய AND மாடல். ஓகே, ஸோ இந்த Chandy-Mishra hash algorithmல உங்களுக்கு வந்து 3 terms நான் வந்து முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் before we go into the algorithm, so that உங்களுக்கு algorithm உள்ள போகும்பொழுது you will understand it more clearly. First one வந்து probe. இந்த probe அப்படின்னா இது ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஸ்பெஷல் மெசேஜ் இஸ் ஆஃப் த ஃபார்மேட் ஒரு ட்ரிப்ளெட் ஃபார்மேட்டில் இருக்கும். லைக் வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 அந்த மாதிரி ட்ரிப்ளெட் ஃபார்மேட்டில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு எப்படி இங்கே அல்காரிதமில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா IJK. இதில் ஐயோட வேல்யூ என்னன்னா டெட்லாக் டிடெக்ஷன். இப்போ வந்து IJK எல்லாமே இண்டெக்ஸ் வேல்யூஸ். ஓகேவா? I அப்படின்ற வேல்யூ ப்ராசஸ் ஐயோட ஐயில் டெட்லாக் இருக்கா இல்லையா, டெட்லாக் டிடெக்ஷன் ஃபார் ப்ராசஸ் ஐ, அதுதான். J அப்படின்றது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் அதாவது ப்ரோப் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோபுக்கு ஒரு சோர்ஸ் அட்ரஸ் இருக்கும், ஒரு டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும். ஓகே, J அப்படின்றது அந்த சோர்ஸ் அட்ரஸ், K அப்படின்றது அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ். அதாவது J அப்படின்றது அந்த ப்ரோப் எங்கே போகுது, ஐ மீன் எங்கேருந்து போகுது அப்படின்றது ஃப்ரம் அட்ரஸ். K அப்படின்றது டு அட்ரஸ், எங்கே அந்த ப்ரோப் போகுது அப்படின்னு. ஸோ இந்த சோர்ஸ் அட்ரஸ் என்னன்னா ஹோம் சைட் ஆஃப் PJ. ஸோ PJயோட ஹோம் சைட் தான் இந்த சென்டர் அட்ரஸ், PKயோட ஹோம் சைட் தான் ரிசீவர் அட்ரஸ். ஓகே, ஸோ சென்டர் அட்ரஸ் இது சென்டர், இது ரிசீவர்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ப்ரோப். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது டெட்லாக்னா என்ன அப்படின்றது. இப்போ இந்த டெட்லாக்னா இப்போ ப்ரோபை வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு சென்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? அதாவது ஸ்பெஷல் மெசேஜை ஒரு இடத்துக்கு யூ ஆர் சென்டிங். டெஸ்டினேஷன் போயிடுச்சு, நிறைய ப்ராசஸ்லாம் போயிட்டு திருப்பி அந்த ப்ரோப் சென்டருக்கே வந்துருச்சு அப்படின்னா, எங்கேருந்து போச்சோ அதே இடத்துக்கு திரும்பி வந்துச்சு அப்படின்னா தென் இட் இஸ் அ டெட்லாக். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டிபெண்ட். இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோன்னா அதோட மீனிங் என்ன? A dependent on C அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன், டிபெண்டன்சிக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன், 2 கண்டிஷன்ஸ் டோட்டலாக இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா ஒரு சீக்வன்ஸாக இருக்கணும். லைக் ABC அப்படின்னு ஒரு சீக்வன்ஸில் இருக்கணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னென்னா சீக்வன்ஸில் இருந்து அந்த எண்ட் பார்ட், அதாவது இந்த சியை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே பிளாக்டு ஸ்டேட்டில் இருக்கணும். ஓகே, அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இந்த சியை மட்டும் விட்டுட்டு A and B அதர் ஆல் ப்ராசஸஸ் வந்து நமக்கு பிளாக் ஸ்டேட்டில் இருக்கணும். சப்போஸ் A is dependent on D அப்படின்னா ABCD இதில் ABC பிளாக்ல இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து ஒரு இப்போ ABC அப்படின்னு இருக்குன்னா ஸ்டார்டிங் வேல்யூ, அதாவது ஸ்டார்டிங் ப்ராசஸை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா ப்ராசஸ்கிட்டையும் ஏதோ ஒரு ரிசோர்ஸ் இருக்குது விச் இஸ் நீடட் பை த ப்ரீவியஸ் ஒன். அதாவது B கிட்ட ஒரு ரிசோர்ஸ் இருக்குது விச் இஸ் நீடட் பை A, C கிட்ட ஒரு ரிசோர்ஸ் இருக்குது விச் இஸ் நீடட் பை B. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்டிங்கை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா
ரிசோர்ஸஸ் எல்லா ப்ராசஸ் கிட்டேயும் ஒரு ரிசோர்ஸ் இருக்கு which is needed by the previous one. அதுதான் டிபெண்டன்சி. ஸோ இந்த டிபெண்டன்சி அப்படின்றது 2 கண்டிஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஒன்று வந்து சீக்வன்ஸ், இன்னொன்று வந்து ப்ராசஸ் நீடட் பை த ப்ரீவியஸ் ஒன். நெக்ஸ்ட் இஸ் லோக்கலி டிபெண்டன்ட். லோக்கலி டிபெண்டன்ட் அப்படின்னா ப்ரீவியஸாக சொன்ன 2 ஸ்டெப்பும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். டிபெண்டன்சியும் ப்ரோபும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். சாரி இட்ஸ் நாட் ப்ரோப். டிபெண்டன்சியில் இருக்கிற 2 கண்டிஷன்ஸ், ஓகேவா? டிபெண்டன்சியோட 2 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். பிகாஸ் ப்ரோப் ஒரு கண்டிஷனே கிடையாதுல்ல, இட்ஸ் ஜஸ்ட் அ மெசேஜ் விச் இஸ் சென்ட். ஸோ ப்ரோப் கிடையாது. ஸோ டிபெண்டன்சியில் இருக்கிற 2 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கணும். அண்ட் தென் இப்போ ஏ இஸ் லோக்கலி டிபெண்ட் ஆன் சி அப்படின்னு நான் சொன்னேன்னா, ஏவும் சியும் ரெண்டுமே வந்து சேம் சைட், ஒரே சைட்டில் இருக்கணும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா ஐ கேன் சே ஏ இஸ் லோக்கலி டிபெண்ட் ஆன் சி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, your next term is dependency matrix. dependency array. ஸோ இந்த டிபெண்டன்சி அரே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ டிபெண்ட் I of j is equal to true அப்படின்னு நான் எழுதினேன் அப்படின்னா, என்னோட P of j, process P of j is dependent on process P of I அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இனிஷியலாக இந்த வேல்யூஸ் எல்லாமே ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். இட் இஸ் நாட் டிபெண்ட்னு தான் இருக்கும். ப்ராசஸ் நடக்க it will change, all the values will change to true. It will change itself to true. இப்போ dependent 1 of 2 is equal to true அப்படின்னு நான் எழுதுறேன்னா, process P2 is dependent on P1 அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட டிபெண்டன்சி அரே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சாண்டி-மிஸ்ரா ஹேஷ் அல்காரிதமோட மெயின் கண்டென்ட். ஸோ இப்போ நீங்கள் இந்த அல்காரிதம் சாண்டி-மிஸ்ரா ஹேஷ் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். பிகாஸ் யூ நோ வாட் இஸ் லோக்கலி டிபெண்டன்ட், வாட் இஸ் டிபெண்டன்ட் அண்ட் வாட் இஸ் அ ப்ரோப், இல்லையா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இஃப் PI இஸ் லோக்கலி டிபெண்டன்ட் ஆன் இட் செல்ஃப். அப்போது PI வந்து அது கூடயே இஃப் இட் இஸ் லோக்கலி டிபெண்டன்ட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? டெட்லாக்னு சொல்லிடலாம். ஓகேயா? PI is locally dependent on PI itself. அது கூடயே அது locally dependentனா நம்ம என்ன கண்டிஷன் பார்த்தோம்? டிபெண்டன்சியோட 2 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். PIயும் சேம் ஸ்டேட்டில் இருக்கணும், சேம் சைட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படின்னா யூ கேன் டிக்ளேர் இட் ஆஸ் டெட்லாக். இல்லை அப்படின்னா PKவை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது PI PJயோட லோக்கலி டிபெண்ட்டாக இருக்குது. PJ வந்து யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? PKக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் PJவும் PKவும் டிஃப்ரெண்ட் சைட்டில் இருக்கு. இந்த கண்டிஷனில் நீங்கள் ஒரு ப்ரோப் சென்ட் பண்ணணும். யாருக்கு சென்ட் பண்ணணும்? யூ ஹாவ் டு சென்ட் ப்ரோப் டு PKயோட ஹோம் சைட்டுக்கு ஒரு ப்ரோபை நீங்கள் சென்ட் பண்ணணும். சென்ட் பண்ணோடனே என்ன ஆகும்? PKயோட ஹோம் சைட்டில் நிறைய PKயோட சைட்டில் என்ன நடக்கும்னா நிறைய ஆக்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கும் அப்படின்னா, அந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆக்ஷன்ஸ்லாம் நடக்கும். ஸோ என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, யோர் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் PK வந்து பிளாக்ல இருக்கணும். PK பிளாக்ல இருந்து டிபெண்டன்ட் K of I, அதாவது இஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிபெண்டன்ட் K of I, அதாவது PI இஸ் not dependent on PK. இது ஃபால்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ PI வந்து PKயோட டிபெண்ட்டாக இல்லாமல் இருந்து PJ கிட்ட இருந்து வந்த எந்த ரெக்வெஸ்ட்டுக்குமே PK ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும்? PI இஸ் டிபெண்ட் ஆன் PKன்னு மாறும், ட்ரூன்னு மாறிடும். ட்ரூன்னு மாறினா என்ன அர்த்தம்? PI இஸ் டிபெண்ட் ஆன் PKன்னு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ப்ராசஸ் தட் பிகின்ஸ். இந்த ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு செக்கிங் இருக்குது, ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ இந்த I and K ரெண்டுமே சேமாக இருக்குது அப்படின்னா, I and K ரெண்டுமே சேமாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? PI இஸ் டிபெண்ட் ஆன் PKன்னு
டிபெண்டன்ட் ஆன் பிஐன்னு வரும், இல்லை பிகே இஸ் டிபெண்டன்ட் ஆன் பிகேன்னு வரும். ஏன்னா ரெண்டு ப்ராசஸ் சேமாக தானே இருக்கு. இதுவும் 2 இதுவும் 2னா P2 இஸ் டிபெண்டன்ட் ஆன் P2, இல்லை இப்போ 3 அப்படின்னு வச்சுருந்தீங்கன்னா P3 இஸ் டிபெண்டன்ட் ஆன் 3 அப்படின்னு தானே வரும். ஸோ அப்படி டிபெண்டன்சி வந்தாலே அகெயின் இட் இஸ் அ டெட்லாக் அப்படின்னு சொல்கிறாங்க. லோக்கலி டிபெண்ட்டாக இருந்தாலும் டெட்லாக் போடுவீங்க, நார்மலாக ஒரு டிபெண்டன்சி இருந்தாலுமே டெட்லாக் போடுவீங்க. ஓகே, அப்படி இல்லை அப்படின்னா ஃபார் ஆல் பிஎம் அண்ட் பிஎன், ஸோ இங்கே என்ன பண்ணோம், இந்த 3 ப்ராசஸ் பண்ணோம் இல்லையா, அதே தான் இப்போ இங்கே பண்ண போகிறோம். பட் நேம் மட்டும், அதாவது அந்த இனிஷியலைசேஷன் ரெப்ரசன்டேஷன் மட்டும் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பிகே இஸ் லோக்கலி டிபெண்ட் ஆன் பிஎம். ஸோ பிகே வந்து லோக்கலி டிபெண்ட் ஆன் பிஎம், பிஎம் இஸ் வெயிட்டிங் ஃபார் பிஎன், பிஎன்னும் பிஎம்மும் டிஃப்ரெண்ட் சைட் அப்படின்னு இருந்தால் என்ன பண்ணணும், இந்த கண்டிஷனுக்கு என்ன பண்ணணும், ஆக்சுவலி நார்மலாக ஒரு ப்ரோபை சென்ட் பண்ணணும். ஸோ அதுதான் சென்ட் பண்ணுறாங்க. யாரோட இடத்துக்கு சென்ட் பண்ணுறாங்க, பிஎன்னோட இடத்துக்கு. ஏன்னா ஐன்றது வந்து உங்களுக்கு டெட்லாக் டிடெக்ஷன் இருக்கான்னு பார்க்குறீங்க. அடுத்து எம்ன்றது சென்டர், என்னன்றது ரிசீவர். ஸோ இந்த ரிசீவரோடைய அட்ரஸுக்கு ஹோம் சைட்டுக்கு நம்ம திருப்பி ஒரு ப்ரோபை சென்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி இந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் சாண்டி மிஸ்ரா ஹேஷ் அல்காரிதம் ஃபார் AND மாடல். தேங்க்யூ.